சென்னையில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் சென்னையில் அதிகமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலுமே ஸ்காலர்ஷிப்போடு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா சவிதா டீம்ட் யூனிவர்சிட்டி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலுமே உங்கள் மார்க்குக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுறாச்சு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறது தான். இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப முக்கியமாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். முக்கியமான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவோம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, அதாவது எந்த ரேங்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம சேஃப் ஜோனில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட பேசியிருக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார். சார், என்ன சார் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 55,000 சீட்டு 60,000 சீட் சும்மாவே இருக்குது, நீங்கள் என்ன சார் எங்களுக்கெல்லாம் சீட்டு கிடைக்காது, இந்த மாதிரி காலேஜில் தான் கிடைக்குன்னு சொல்கிறீங்க, நாங்கள் கவுன்சிலிங்லேயே பார்த்துக்குறோம் சார் அப்படின்னு சொன்னார். சரியா, நல்ல விஷயந்தான். அந்த பேரண்ட் சொன்னதெல்லாம் உண்மை தான், நல்லது தான். சரியா, ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா பேருக்குமே அதாவது கடைசி ரேங்க் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு கூட சீட் கண்டிப்பாக கிடைக்க தான் போகுது. ஆனால் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் வெளியே சொல்லணும். நமக்கு என்னாச்சு பற்றி நம்ம காதில் சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு குரூப் என்ன சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்காத வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிக்காத வேலை கிடைக்காது, இன்ஜினியரிங் படிக்காத வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நமக்கு சொல்லிகிட்டே இருக்கும். அந்த குரூப் சொல்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது. யார் அந்த ஸ்டேஜுக்கு போவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஜினியரிங் எவ்வளோ பெரிய காலேஜில் போய் ஜாயின் பண்ணாலும் அரியர் இல்லாமல் இருக்கணும், ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கணும். சரியா, இது ஒரு பக்கம். நல்ல பெரிய காலேஜில் ஜாயின் பண்ணாலும் இது ஒரு விஷயம். ஆனால் சில காலேஜஸில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப டயர் 3 விட லோ லெவலில் இருக்கக்கூடிய காலேஜஸ். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் 120க்கு கீழே 130 கீழே கிடைக்கக்கூடிய காலேஜஸ்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான். பசங்களை ஒரி பண்ணிக்கவே மாட்டாங்க. சரியா, பசங்களை பற்றி ஒரி பண்ணிக்காமல் அவங்களுக்கு தேவை ஏதோ பேருக்கு நம்ம காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டோம், காலேஜ் நம்ம நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடத்திட்டு இருப்பாங்க. அவங்க எந்த விஷயத்துலையும் பசங்களோட பிளேஸ்மெண்ட்டில் எந்த விஷயத்துலையும் என்ன பண்ணால் கன்சர்ன் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸை கட்டுறியா, படிக்கிறியா, போறியா. அப்போ அந்த மாதிரி காலேஜ் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா சேஃப் ஜோனில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அந்த ரேங்க்குள்ளே வந்துடலாம். ஆனால் நிறைய பேர் சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாது. அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் என்ன பண்ணுவாங்க, ஒரு தேவையில்லாமல் ஒரு காலேஜ் இடையில கொடுத்து கவுன்சிலிங் கோடை பார்க்காம நேமை பார்க்காம இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு காலேஜ் இடையில கொடுத்துட்டு அந்த காலேஜில் போய் உட்காந்துட்டு நான் அவ்வளோ கட் ஆஃப் எடுத்தேன், நான் போய் இந்த காலேஜ் சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ புலம்பக்கூடாது. அப்போ எல்லாத்துலேயுமே தெளிவு இருக்கணும். தெளிவு இருந்தால் மட்டும்தான் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்காக நீங்கள் நல்ல காலேஜ் நீங்கள் உள்ளே போக முடியும். நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் தெளிவாக நீங்கள் கவனிங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே ப்ராக்டிக்கலாக ரியலாக நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி தான் நம்ம என்ன சொல்ல பேசுகிறோம். அப்போ நீங்கள் லாஸ்ட் இயர் கன்சல்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரவுண்ட் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா, ரவுண்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் விட்டுருங்க, ரேங்கை பாருங்கள். இப்போ என்னன்னா நமக்கு ரேங்க் தான் வரப்போகுது 29ஆம் தேதி. அப்போ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 39,145 பேர் இருக்காங்க. சரியா, இந்த 39,145 பேர் கரெக்டான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ரவுண்ட் 1 இடம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் 1க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். ரவுண்ட் 1 ஒழுங்கான காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரவுண்ட் 2க்கு வருவாங்க. ரவுண்ட் 2லையும் பார்த்தீங்கன்னா ஒழுங்கான காலேஜ் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரவுண்ட் 3க்கு வருவாங்க. சரியா, அப்போ அதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக சாய்ஸ் ஃபில்லிங் கொடுக்க தெரியாத ஆட்கள், அடுத்தவங்க பேச்சை கேட்டுட்டு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆட்கள். அப்போ ரவுண்ட் 1 வந்துட்டீங்கன்னா நீங்கள் கடைசி 3rd ரவுண்ட் வரைக்குமே போகலாம். அதே மாதிரி ரவுண்ட் 1லேருந்து ரவுண்ட் 2 வந்தாங்க அப்படின்னா ரவுண்ட் 2ல் இருக்கவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ரவுண்ட் 1ல் யாருக்கு வராங்களோ அவங்களுக்கு சீட்டை ஃபில் பண்ண பின்னாடி தான் ரவுண்ட் 2க்கு என்ன பார்த்தீங்கன்னா வரும். நம்ம நினச்சிருப்போம் ரவுண்ட் 2க்கு இவ்வளோ பேத்துக்குள்ள தான் நமக்கு காம்படிஷன் சொல்லிட்டு. ஆனால் தேவையில்லாமல் என்ன பண்ணுவாங்க, ரவுண்ட் 1ல் இருக்க பசங்க ரவுண்ட் 2க்கு வருவாங்க, ரவுண்ட் 2ல் இருக்க பசங்க ரவுண்ட் 3க்கு நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அதில் கிட்டத்தட்ட வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 2000லேருந்து 3000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து உள்ளே வருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா நடந்துட்டு தான் இருக்கும். அப்போ இவ்வளோ ஃபேக்ட்ஸ் இருக்குது. இவ்வளோ ஃபேக்டரெல்லாம் தாண்டி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒழுங்காக நம்ம சாய்ஸ் சொல்லி கொடுக்கணும். அப்போ ரவுண்ட் 1ல் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக
நீங்கள் நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல காலேஜை நீங்கள் என்ன சொல்ல செலக்ட் பண்ணிடலாம். அதனால தான் சொல்கிறேன், நல்ல சாய்ஸ் லிஸ்ட்டை இப்போயே உட்காந்து ரெடி பண்ணுங்கள். நேற்றுக்கு நான் போட்ட வீடியோ நிறைய பேர் பார்க்கவே இல்லை. ஒரு 5 விஷயத்தை நீங்கள் பார்த்து தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ண சொல்கிறேன். நிறைய பேர் பார்க்கல, சரி சந்தோஷம், பரவாயில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்ட் 1ல் வந்துட்டீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணுங்கள், சரியா? நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 சேஃபஸ்ட் ஜோன், அது எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த டவுட்டும் இல்லை. அடுத்து ரவுண்ட் 2ல் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதாவது இங்கே வந்து 143 கட் ஆஃப் வரைக்கும் வருது. நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது கட் ஆஃப் வந்து 155 அண்ட் எபோவ் 155 அண்ட் எபோவ் இருந்தீங்க அப்படின்னா டயர் 2 காலேஜஸில் கூட லீஸ்ட் கோர்ஸில் ஏதாவது ஒரு காலேஜுக்குள்ளே போயிடலாம். அப்போ நீங்கள் வந்து 1,10,000 ரேங்க் நம்பர் 1,10,000க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். சார் அப்போ ரவுண்ட் 3ல் வர்றதெல்லாம் என்ன சார், அப்போ நாங்களாம் வந்து என்ன காலேஜில் படிக்க முடியாது? அப்படி கிடையாது. நீங்கள் ரவுண்ட் 3ல் வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா டயர் 2 காலேஜஸில் சிவிலு ட்ரிபிள்இ மெக்கெல்லாம் இருக்கான்னு நான் அதனால தான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ரவுண்ட் 3ல் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், சரியா? ஏன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நல்லா அனலைஸ் பண்ணி அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை ரவுண்ட் 3 பசங்க அப்புறம் தான் ரெடி பண்ண முடியும். ரவுண்ட் 2 முடிஞ்ச பின்னாடி தான் சாய்ஸ் லிஸ்ட்டே ரெடி பண்ண முடியும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3 நாள் நமக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. அதனால் நல்ல டைம் இருக்குது. நம்மளும் என்ன சொல்லுவோம், சாய்ஸ் லிஸ்ட்டு நம்மளும் வீடியோ போடுவோம், சரியா? அப்போ ரவுண்ட் 3யை பொறுத்த வரைக்கும் நல்லா கேர்ஃபுல்லாக கொஞ்சம் உட்காந்து சாய்ஸ் லிஸ்ட்டு ரெடி பண்ணி தான் நம்ம போடணும். ஏன்னா ரவுண்ட் 3 வந்து கொஞ்சம் அதாவது ரொம்ப கீழே இருக்க காலேஜஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் ஓப்பனாக நம்ம சொல்லணும், சரியா? அந்த காலேஜஸில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஈசி, சரியா, ஏஐடிஎஸ் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கூட கொஞ்சம் சில காலேஜஸ் அதாவது முக்கியமாக சென்னை, கோயம்புத்தூர் இந்த ஏரியாவில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அந்த ஜோனில் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்துடுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10லேருந்து ஒரு 30 கம்பெனிஸாவது கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா நான் படித்து முடித்தோடனே ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணணும், இதுதான் நம்மளோட எய்ம். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு காலேஜ் போகணும். 1,10,000க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க, ரேங்க் வந்து 1,10,000க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா சேஃப் ஜோனில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கூட நீங்கள் பார்த்தா ட்ரை பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.